அப்புறம் என்னடா ஆச்சு? தெரியல. தெரியலையா? இவ்வளோ விஷயம் பண்ண அவங்க என்ன பேசிட்டாங்க கூட கேட்கலையா? ஏன் கேட்கணும்? இன்ஃபேக்ட் அவ என் கூட பேசணும் கூட நினைக்கல. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. அவளை லவ் பண்ணேன்னு சொன்னேன், அவளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்க, இப்போ அவள் லைஃப்லேயே இல்லைங்கிற. ஆக்சுவலாக உன் இன்டென்ஷன் தான் என்ன? என் என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு தெரியும்ல. ஆமாம், அந்த பொண்ணு பேர் கூட பாவைன்னு சொன்னியே. அது இவ தான்டா. அந்த கருணா இருக்கான்ல, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பாவையை கழட்டி வர்றதுக்காகவே கல்யாணம் ஆச்சுன்னு போய் சொல்லியிருக்கான். இந்த உண்மை இன்னி வரைக்கும் அவளுக்கு தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டியவங்களே அவளை ஓடுகாலின்னு ஒதுக்கிட்டாங்க. அதான் அவளுக்காக இதை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அவள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அவள் கேரக்டர் என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ லவ்டு ஹர். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. அவள் பேரண்ட்ஸே அவளை நம்பலை. அதான் எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. யார் என்னன்னு தெரியாது, எனக்கே எப்படி உறுத்துச்சுன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால தான் மச்சான் அவளை தேடி கண்டுபிடிக்க முடிவு பண்ணேன். உண்மையே இல்லாத ஒருத்தனுக்காக அவள் தன் வாழ்க்கையை மாற்றிறதுக்காக தயாராக இருந்தான் மச்சான். ஆனால் இந்த உண்மையை அவள்கிட்ட யாருமே சொல்லலை. ஆனால் நான் சொல்ல முடிவு பண்ணேன். என்ன, அவனை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் சம்ஹவ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். மேரேஜில் லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை. லாப நஷ்ட கணக்கு பார்க்குறது. இட்ஸ் ஆல் அபவுட் கேரிங் அண்ட் கிவிங். என் லவ்வுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். இனி எதுவும் என் கையில் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும். என்ன பரமா சடனாக ரெசிக்னேஷன்? வந்த வேலை முடிஞ்சிச்சு, ஸோ கிளம்புறேன். சாரி, ஐ டென்ட் கெட் யூ. அதான் மென்ஷன் பண்ணியிருக்கல சார், பாருங்க. பர்சனல் ரீசன்ஸ்? ஆமாம். மேக்ஸிமம் ஒரு 3 மாதமாவது நோட்டீஸ் பீரியடில். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஓகே சார், பண்ணிடலாம் சார், பண்ணிடுறேன். ஓகே சார். அப்போ நான் கிளம்பிட்டா? அது எப்படி ஒரு எம்ப்ளாயியோட ரெசிக்னேஷனுக்கு எம்டி கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்குது? அது எப்படி? ஓ, அதெல்லாம் அப்படி தான் சார். நைட்டு ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். அப்போது கிளம்பிட்டா? வேறு எதுனா கேட்கணுமா? யூ கேரி ஆன். ஓகே சார். பரமா, சொல்லுங்க பாவை. ரிசைன் பண்ணிட்டியா? ஆமாம், கிளம்புறேன். ஏன்? வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன். புரியலையே. நான் டெம்பரரி சப்போர்ட் தான். லாஸ்ட் வீக்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சு, அதான் கிளம்புறேன். அது எப்படி சடனாக போக முடியும்? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் நகர்றீங்களா? கிளம்பணும். தேங்க்யூ. அது நான் சொல்லணும். அன்னைக்கு ஆஃபீஸில் இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டீங்களா? கருணா கூட என்ன பேசுதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அது உங்கள் பர்சனல். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? சொல்லிட்டு போங்க. சாரிங்க, அது என் பர்சனல். இரு போயிடாத. புரியுது, நான் அன்னைக்கு திட்டினதை மனசில் வச்சு தானே நீங்கள் இப்படி பேசுறீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. சரி, ஓகே. நான் நேரடியாக கேட்குறேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு என் கூட வரீங்களா? ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. 10 மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின். 7 மணிக்கான மீட் பண்ணலாம். எங்கன்னு சொல்லிட்டு போ.
அதே நீங்களே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பாய். டேய் என்னடா பண்ணுற? பேக் பண்ணுறேன் மச்சான். அப்போ பாவை பாவை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சொன்னேன். நம்பலாம். இப்போ நீ பாட்டு கிளம்புற. உனக்கு இப்போ என்ன தெரியணும்? எதுனா டேரெக்டாக கேளு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்கிறேன், உட்கார். கருணா பாவை மீட் பண்ணா. அப்புறம் என்னாச்சு? ஏய் அப்புறம் என்ன, அவ்வளோதான்டா. ம் அது உங்கள் பர்சனல் மச்சான். அது நான் கேட்குறதே தப்பு இல்லை, நீ வேறு கேட்குற. சரிப்பா, அதை பற்றி நான் கேட்கல. அமிர்தாலாஜ் பண்ணியே அங்கே நடந்ததை சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் அதை நான் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு உரிமை இருக்குல்ல, அதை சொல்லு. அஞ்சு வருஷம் லவ் சார். ஆனால் பிரிஞ்சிட்டோம். அதுக்கு நான் தான் காரணம். என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் பேச்சை மீறவே முடியல. ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டோட நிலைமையே மாறிடுச்சு. ஃபாரின் போனாதான் காசு. அதனால் பொய் சொன்னேன். 3 வருஷம் கழித்து ஃபாரின்லேருந்து இந்தியா வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரை தேடி தேடி பார்த்தேன். அவள் ஊர்லேயே இல்லை. தேடுனேன், இன்ன வரைக்கும் தேடிட்டே தான் இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நான் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் சார். நீங்கள் ஒரு முறை பாவிட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும் சார். அப்புறம் என்னாச்சு? 5 வருஷம் லவ், 3 வருஷம் கோபம், 2 வருஷம் விரக்தி. இதெல்லாம் தான் மச்சான் அவளை இப்படி மாற்றிருச்சு. என்னால் அந்த காதில் திருப்பி கொடுக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல மச்சான். அட்லீஸ்ட் பட் அவன் மைண்டில் இருக்குல்ல அந்த கோபம் விரக்தி, அதெல்லாம் மறுபடியும் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வான see her happy, அவ்வளோதான். அப்போ ஓ லவ்? இதை நான் சொல்லி தான் அவளுக்கு தெரியப்படுத்தணுமா? இல்லை, இது அவளுக்கே தெரியும். அண்ட் அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மேட்ரிமோனி ப்ரொஃபைல். இந்த 2 வருஷத்தில் அவள் லவ் எனக்கு கிடைக்கலனாலும் ஒரு நிம்மதி இருந்துச்சு மச்சி. சரி பரவாயில்ல விடு, டின்னர் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. டே நீ பாட்டுக்கு தான் வந்து அவங்க உளறிட்டு இருக்காதரா, நமக்குள்ளே இருக்கட்டும். ஹலோ கர்ணா, சொல்லு பாவாய். ஈவினிங் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி இருக்கு. ஆ, நீங்களும் வர முடியுமா? நாங்கள் வந்தால் சரியா இருக்குமா? உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வர்றேன். ஓகே, லொக்கேஷன் சென்ட் பண்ணு, நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ம், பை.